இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சைஸில் சின்னதாக இருக்க ஒரு உடும்பு அதோட சைஸில் பெருசாக இருக்க ஒரு எருமையை காலிலே கடிச்சிருது. அது ஒரு சின்ன காயம்தான். அதனால் அந்த எருமை மாடு எப்படியோ தப்பிச்சு ஓடிடுது. ஆனால் அந்த உடும்பு அதை சேஸ் பண்ணாமல் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. முதல் நாள் அந்த காயம் கொஞ்சம் பெருசாகுது. 3ஆவது நாள் கொஞ்சம் ஃபீவர் வருது. 7ஆவது நாள் அந்த எருமை கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி இறந்தும் போயிடுது. இப்போ அந்த உடும்பு ஈஸியாக போயிட்டு அந்த எருமை மாட்டை சாப்பிட்டுடுது. இதில் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, அந்த எருமை மாடு அந்த உடும்பு கூட ஃபைட் பண்ணினா சாகலை. அந்த உடும்போட விஷத்தை அதை உடம்புல அலோவ் பண்ணனால தான் இறந்து போயிருக்கு. ஸோ நம்ம லைஃப்லையும் இப்படி தான். ஒரு டாக்ஸிக் பர்சன் உங்களை ஸ்பாட்லேயே காலி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் உங்களோட சின்னதாக ஒரு ட்ரிகர் தான். உங்ககிட்ட வந்து இது நல்லா இல்லை, நீங்கள் பண்ணுறது தப்பு, அவர் உங்களால் முடியாது இப்படின்னு டிமோட்டிவேட்டிங்காக ஏதாச்சும் பேசுறது, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கிட்டு நாம் அதை பற்றி யோசிச்சு நைட்டெல்லாம் தூங்காமல் அவங்க சொன்னது உண்மையோ இல்லை நாம தான் தப்பா இந்த மாதிரி செல்ஃப் டவுட் பட்டுக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தையும் பண்ணாமல் விட்டுருவோம். அது இவென்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே அழிச்சிரும். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்களை ட்ரிகர் பண்ண நினச்சாங்கன்னா அந்த விஷயத்தை உள்வாங்காமல் கண்டுக்காமல் போயிருங்க.